ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு அருமையான லொக்கேஷன் வந்திருக்கோம். நார்மலி இந்த இடத்துக்கு ஆக்சஸே கிடைக்காது. இப்போ ஏதோ ரெனோவேஷன் போகிறதுனால ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கு. சுசுக்கிலேருந்து ஆக்சஸ் அப்படின்ற ஒரு வண்டி வந்திருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம இதோட ப்ரைஸ் அண்டு இந்த வண்டி இப்போ லான்ச் பண்ணி வாங்கலாம். ஓகே, நீங்கள் இப்போ ஷோரூம் போனால் வாங்க முடியும். டெலிவரி கொஞ்சம் லேட் ஆகும், பட் வாங்க முடியும். ஆனால் இந்த வண்டி வாங்கலாமா இல்லையா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், சுவாரஸ்யமான தகவலோடு நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஆர் மார்க்கெட் பிளேஸில் டிஆர் சார்ஜிங் ஸ்டேஷன் கம்யூனிட்டி இருக்குது. நீங்களாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூசர்ஸ் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த நெட்வொர்க்கை வந்து நம்ம விரிவாக்கம் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் எனக்கு என்னென்னா, நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணணும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த கஷ்டம் தெரியும். வெளியில் போனால் சார்ஜிங் பாயிண்ட் தேடுறது எவ்வளோ கஷ்டமோ அதுக்கு போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மளோட சார்ஜிங் கம்யூனிட்டியில் இந்த மாதிரி உங்களை மாதிரி அந்த மாதிரி நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க அவங்க வீட்டில் போய் ஒரு எமர்ஜென்சி சார்ஜிங் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த சார்ஜிங் கம்யூனிட்டி நம்ம வந்து பில்டப் பண்ணியிருக்கோம். உங்களோட லொக்கேஷனை வந்து சார்ஜிங் கம்யூனிட்டியில் இணைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு இந்த பக்கத்தில் இந்த drmarketplace.in உள்ளே போனீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் உங்களோட டீட்டெயில்ஸு, முக்கியமாக உங்களோட லொக்கேஷன், கூகுள் மேப் லொக்கேஷன் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக ஃபில் பண்ணி அனுப்புங்க. உங்களோட மொபைல் ஃபோன் நம்பரை மறக்காமல் அதில் வந்து கொடுங்க. ஸோ அப்போ தான் நான் உங்களை தொடர்பு கொண்டு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ண முடியும். அண்டு உங்களோட வண்டியை பற்றின ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த டிஆர் மார்க்கெட் பிளேஸில் ஒரு ஃபார்ம் இருக்குது. அதை நீங்கள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்டே நான் டீட்டெயில்ஸ் வாங்கிப்பேன். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு பிளாக் ஃபார்மேட்னா ஒரு கட்டுரை மாதிரி நம்ம வந்து drmarketplace.in வந்து நம்ம பிளாக் ஃபார்மேட்டில் நிறைய விஷயங்களை வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் உங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கலாம், அதில் நல்லது கெட்டது ஏதாச்சும் இருக்கும்ல, அதை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெயில் பண்ணுங்கள், டீட்டெயில்டாக மெயில் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டோரியை வந்து நான் என்னோட டிஆர் மார்க்கெட் பிளேஸில் நான் வந்து போடுவேன். இதை நான் கொஞ்சம் முதல் கட்டமாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 கட்டுரைகள் இப்போ நான் பார்த்துருக்கேன், அதை நான் போஸ்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து யாரோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காது. உங்களோட தனிப்பட்ட கருத்து, நீங்கள் அந்த வண்டியில் என்னெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அதில் இருக்க போது. நல்லது கெட்டது ரெண்டு எது இருந்தாலும் நீங்கள் வந்து போடுங்க. அண்ட் மெயில் பண்ணும்போது எனக்கு டீட்டெயில்டாக ரிப்போர்ட் கொடுங்க. உங்களோட ஃபோட்டோஸு, அந்த வண்டியை பற்றின ஃபோட்டோஸ், வீடியோஸ் ஏதாச்சும் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து அந்த பிளாகோடு சேர்த்து அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டி வாங்குறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுசுகி ஆக்சஸ் இது வந்து ஒரு சுசுகி பிராண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வர ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஜாப்பனீஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஹோண்டாக்கு அடுத்தது சுசுகி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோண்டாவோட QC1ஓட நிலைமை என்ன அப்படின்றது தெரியும். இப்போ ஹோண்டா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க QC1. ஏன்னா தவறான ஸ்பெசிஃபிகேஷன், தவறான ப்ரைஸிங். ஸோ இதனால தான் ஹோண்டாவோட QC1 மார்க்கெட்டை விட்டு இப்போ போயிடுச்சு. அதையும் நம்பி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. சரி, இப்போ மறுபடியும் சுசுகி கிட்டேருந்து ஆக்சஸ் அப்படின்ற வண்டி வந்திருந்தது. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஏன்னா LFP பேட்ரி அப்படின்றது தான் அதோட மெயின். ஓகே, எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் LFP பேட்டரியோட வருது அப்படின்னா நம்ம எப்பயுமே ஆதரிப்போம். ஸோ அப்படி தான் சுசுகி வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டு வரும்போது எங்களோட பேட்டரி ரொம்ப சேஃபஸ்ட்டு பேட்டரியாக இருக்கும். இண்டஸ்ட்ரியிலேயே நாங்கள் வந்து ஒரு LFP பேட்டரியில் நாங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வருவோம் அப்படின்னும் போது ஒரே உற்சாகம் தான். நான் போன வாட்டி நான் சொல்லும்போது ஒரு பிராண்டட் நேம்லேருந்து ஒரு LFP ஸ்கூட்டர் வருது அப்படின்றதுனால நான் ரொம்ப உற்சாகமாகவே சொல்லியிருப்பேன். ஒரு நார்மலான ஸ்பெசிஃபிகேஷன் தான். 3 கிலோவாட் பேட்டரி சொல்லியிருந்தாங்க. 4.1 கிலோவாட் உங்களுக்கு வந்து மோட்டார் கெப்பாசிட்டி. ஓரளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லான மோட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஓரளவுக்கு ஓகே. ரேஞ்ச் வந்து 95 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எல்லாமே ஓகே தான். நார்மலான ஸ்கூட்டர் ஆக்சஸ்ன்றாங்க. ஒரு கம்யூட்டர் செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஆக்சஸ், அவங்களோட பெட்ரோல் ஸ்கூட்டர் ஆக்சஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய டெக்னாலஜிலாம் அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி LFPயோட அந்த டீக்ரேடேஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், வண்டி வந்து எந்தளவுக்கு பவர் டெலிவரி பண்ணும், எல்லாமே வந்து நல்லா இருந்தது. சரியா? அண்ட் வண்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து OS வாங்கலாமே, வண்டி வந்து ஏன் ஒய் நாட் வாங்கக்கூடாது, LFPயோட வந்து நல்ல பிராண்டட், சுசுக்கினா ஒரு நல்ல பிராண்டு, ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எப்போ வரும் நீங்கள் வந்து எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த ஆவல் இருந்துக்கிட்டே இருந்தது. திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க சுசுகி, அவங்க ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அங்கே தான் ஒரு இடியை தூக்கி போட்டாங்க.
அவங்களோட இப்போ சுசுகி இஎக்ஸஸோட ப்ரைஸு 1,80,000 கிட்ட அவங்க வந்து ப்ரைஸ். அவ்வளோ எதுக்கு இந்த வண்டிக்கு ப்ரைஸ் செட் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா பிராண்ட் அப்படின்னா கூட நாங்கள் இவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 3 கிலோவாட் பேட்டரி மார்க்கெட் ரேஞ்சு அப்படின்னு பார்க்குறது 1,00,000லேருந்து 1,10,000க்குள்ளே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் எல்லாரும் வித்துட்டு இருக்காங்க. ஈவன் நீங்கள் பெரிய பிராண்டு அப்படின்னா கூட ஹீரோவாக இருக்கட்டும், விடாவாக இருக்கட்டும், செட்டக்காக இருக்கட்டும், இங்கே எல்லாமே இந்த ப்ரைஸ் 1,00,000, 1,10,000, 1,20,000 மேக்ஸிமம்னா கூட 1,20,000க்குள்ளே இந்த வண்டியை வித்துட்டு இருக்காங்க. இந்த 3 கிலோவாட் வண்டி. இவங்க என்னடா 1,80,000 போட்டிருக்காங்க. அதுவும் இல்லை பெருசாக ஃபீச்சர்ஸ்ன்னா கூட ஒன்றும் இல்லையே, ரொம்ப பேசிக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை எதுக்கு இவ்வளோ வச்சுருக்காங்க? இப்போ மார்க்கெட்டோட லீடர்ஸ் நீங்களாம், உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆக்சஸாக இருக்கட்டும், நீங்கள் சுசுகி ஆவனீஸாக இருக்கட்டும், இந்த வண்டிஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி இங்கே வித்துட்டு தான் இருக்கீங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஆவனீஸை 1,80,000க்கு நீங்கள் வந்து கோட் பண்ணியிருந்தீங்கன்னா யாராச்சும் ஆவனீஸ் வாங்குவாங்களா? இல்லை சுசுக்கியில் வந்து ஆக்சஸை வந்து 1,00,000 ரூபா கூட இல்லை. ஆக்சஸோட ப்ரைஸ் 80,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 1,80,000 சொல்லி ஆக்சஸ் பெட்ரோல் வெஹிக்கிளை வச்சுருந்தீங்கன்னா யாராச்சும் வாங்குவாங்களா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரியும் நம்மளோட பையர்ஸோட ப்ரைஸ் எப்படி செட் ஆகிருக்கு அப்படின்றது. மார்க்கெட்டை பற்றி நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் ஜெயிண்ட் நீங்கள். ஓகே, ஏகப்பட்ட 2 வீலர்ஸில் வந்து நீங்கள் வித்துட்டு இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு ப்ரைஸிங் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. அண்டு இதில் வந்து இவங்க நிறைய முட்டு கொடுத்தாங்க. நாங்கள் வந்து ரொம்ப குவாலிட்டியான செல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக டீக்ரேடேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும், எங்களோட மோட்டர் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டான மோட்ரு, மற்ற மோட்டரோட நல்லா டிசைன் பண்ணியிருக்கோம், அது இதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு பெரிய படம் காமிச்சிங்க. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க, அதை நம்பி நாங்கள் வாங்குகிறோம். ஆனால் ப்ரைஸிங்னு ஒன்று இருக்குல்ல, 3 கிலோவாட்டு, அதுவும் 95 கிலோமீட்டர் ரேஞ்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இந்த 95 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு எவ்வளவோ மார்க்கெட்டில் இருக்கும்போது ஏன் வந்து இந்த சுசுகி ஆக்சஸ் வாங்கணும்? நீங்கள் எல்எஃப்பி அப்படின்னு சொன்னால் கூட ப்ரைஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இப்போ இருக்கிற மார்க்கெட் லீடர், அதுவும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொன்னால் ஏத்தர் ரிஸ்டா. ஸோ அவங்க தான் மார்க்கெட் லீடர். 3.7 கிலோவாட்டோட ஏத்தர் ரிஸ்டா வந்து இப்போ செல் பண்ணிட்டுருக்காங்க இதே ப்ரைஸ் ரேஞ்சில். இப்போ ஏத்தர் ரிஸ்டாவோட ப்ரைஸிங்க்கு நீங்கள் ஈக்குவலாக இப்போ லான்ச் பண்ண அந்த ஒரு வெஹிக்கிளை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்க, அதுவும் 3 கிலோவாட்டு. இது எப்படி ஒரு காம்படிஷனே இல்லையே? நீங்கள் இது கொண்டு வரணுமேன்னு கொண்டு வந்தீங்களா, இல்லை இதில் வந்து ஆழம் பார்க்குறீங்களா? ஸோ இதில் வந்து எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சுசுகி கிட்டேருந்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இவ்வளோ பெரிய ஜெயிண்ட்டாக இருக்கீங்க, மார்க்கெட்டை பற்றி இவ்வளோ ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, அட்லீஸ்ட் ப்ரைஸிங்கில் இவ்வளோ ஸ்டடி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் பார்க்கும்போது ப்ரைஸிங்கில் கோட்டையை விட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சுசுகி இஎக்ஸஸுக்கு இன்னமும் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு 1,30,000க்குள்ளே இந்த வண்டி நீங்கள் ப்ரைஸிங் வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். வாங்குறதுக்கு நிறைய பேர் தயாராக இருந்திருப்பாங்க. அண்ட் நம்மளும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா ஒரு பட்ஜெட்குள்ளே வருது, 1,30,000க்கு சுசுகி கிட்டேருந்து ஒரு இஎக்ஸஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. 1,80,000 அப்படின்றது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே. அப்போ இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட 2,00,000 ரூபா தொட்டுரும்ல. அது எப்படி இந்த ப்ரைஸிங் வந்து சுத்தமாக நல்லா இல்லை. நீங்கள் வந்து கோட்டை விட்டுட்டீங்க. எனக்கு என்னென்னா மறுபடியும் இதே ப்ரைஸிங்கை நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டை விட்டு இல்லைப்பா இஎக்ஸஸ் சேல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கிறதுக்கு பதில் ஓரளவுக்கு கொஞ்சம் யோசிங்க. ஓகே, இந்தியன் மார்க்கெட் உங்களுக்கு நல்லா தெரியும், ப்ரைஸை வந்து கம்மி பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம இந்த வருஷத்தில் பார்ப்போம். இஎக்ஸஸை வந்து இப்போதைக்கு நம்ம ஹோல்டில் வச்சுருப்போம். நல்ல வண்டி தான், இப்போயும் நான் சொல்கிறேன் நல்ல வண்டி தான். பட் இவ்வளோ ப்ரைஸை கொடுத்து அதை வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இன்னும் வாரண்டியை பொறுத்தவரையும் இன்னும் 3 இயர்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டியை பற்றிலாம் இன்னும் பேசலை. மார்க்கெட்டுக்கு வரட்டும். அண்ட் இந்த ப்ரைஸையும் நம்பி சில பேர்லாம் வாங்குவாங்களே, அவங்ககிட்ட கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் கேட்டு என்ன ஏது அப்படின்னு பார்ப்போம். பட் ஸ்டில் ஓகே, இந்த வண்டி வந்து இப்போதைக்கு கன்சிடரேஷனில் இல்லை. ஸோ இது வந்து எல்லா கம்பெனியும் பண்ணுறது தான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ப்ரைஸை ஜாஸ்தியாக வைப்பாங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸை கம்மி பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஸ்டார்டிங்கில் இப்போ தான் வந்திருக்காங்க. ரொம்ப பெருசாக நம்ம நெகட்டிவாக எதுவும் சொல்ல வேணாம், பார்ப்போம். ஓகே, இவங்கள புரிஞ்சு இவங்க வந்து ப்ரைஸை கம்மி பண்ணுவாங்க. அது எனக்கு ஒரே பயம் என்னென்னா, இப்போ ஹோண்டா வந்தாங்க QC1 சொல்லி ப்ரைஸை வந்து ரிவைஸ் பண்ணாமல் வண்டி ப்ரொடக்ஷன்லேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஹோண்டா பண்ண தப்ப மறுபடியும் இவங்க பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான் வரணும். ஓகே, இந்த மாதிரி பெரிய பிராண்ட் எல்லாமே வரணும், காம்படிட் பண்ணணும், கரெக்டான காம்படிஷனில் கரெக்டான ப்ரைஸிங்கில் வைக்கணும். ஸோ அப்போ தான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட செக்மெண்ட் வந்து நமக்கும் வந்து சாய்ஸஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, இந்த சுசுகி இஆக்சஸ் அப்படின்ற இந்த வண்டியோட ப்ரைஸிங் அண்ட் இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ரியலி இது ஒர்த்தா இல்லையான்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.